பிக் பாஸ் சீசன் 9ஓட கடந்த சண்டே எபிசோட்ல திவ்யாக்கும் விக்ரமுக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனை வந்து கத்தி சண்டை போட்டிருந்ததை நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்துல இருந்து விக்ரம் திவ்யா மேல சம கோவத்துல இருந்தாரு. அதை தொடர்ந்து மண்டே நடந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்ப விக்ரம் வந்து திவ்யாவை நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமா திவ்யா வந்து நியாயத்துக்காக குரல் கொடுக்கறேன்னு சொல்லி செல்ஃபிஷா பேசுற மிகப்பெரிய ஃப்ராடு, ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியாக், ஒரு கருத்தை கூட ஃபேஸ் பண்ண முடியாத கோலை, அவங்க இவ்வளவு வாரம் கடந்து வந்ததே அயோக்கியத்தனம். இந்த உலகத்திலேயே நான் தான் நேர்மையானவனு சொல்ற திவ்யா ஒரு பொய்யான வேடமும் பொய்யான முகமுடியும் போட்டிருக்கிற ஃப்ராடுன்னு ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸை பயன்படுத்தி விக்ரம் நாமினேட் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த கவனிச்ச பலரும் சோசியல் மீடியால என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணை இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினது தப்புன்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனா சீரியல் நடிகை நேஹா கூட விக்ரமோட இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பேசியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து ஆதிரையும் இப்ப தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா எல்லாராலையும் திவ்யாவை புரிஞ்சுக்க முடியாது, ஆனா என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடியும். அவங்க எப்பவுமே உண்மை பக்கம் தான் நிப்பாங்க, உண்மைக்காக தான் பேசுவாங்க, முதுகுல குத்தவே மாட்டாங்க. அவங்க பர்ஃபெக்டா இல்லாம வேணா இருக்கலாம், சொல்லப்போனா நம்மளுமே யாரும் பர்ஃபெக்டான ஒரு ஆள் கிடையாது தான். அவங்க கத்துறாங்க, அதிகமா பேசுறாங்கன்னு மக்கள் சொல்லலாம், பட் அவங்க எவ்வளவு பெருசா பேசுறாங்கன்றது முக்கியம் இல்ல, அவங்க பேசுறதுல என்ன விஷயம் இருக்குன்றது தான் முக்கியம். திவ்யா ஸ்ட்ராங்கா இருங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம். அப்புறம் விக்ரமோட வார்த்தைகளும் செயல்களும் எப்பவுமே சரியா இருந்ததில்ல மற்றும் அவர் விளையாட்டோட பல கட்டங்கள் கேள்விகள் எழுப்புது. நாமினேஷன் சமயத்துல திவ்யாவை பத்தி விக்ரம் பயன்படுத்தின வார்த்தைகள் சரியில்லை, ஒரு கருத்தையோ எண்ணத்தையோ வெளிப்படுத்துற வழி இது கிடையாது. இதை பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்றேன், சத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க, செயலையும் பாருங்கன்னு ஆதிரை சொல்லியிருக்காங்க. ஸோ திவ்யாக்கு எதிராக விக்ரமோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.